Welcome to the weekly review and preview. See, this week கோல்டில் எடுத்தோடனே நம்ம ப்ரிவ்யூ பிளான் பண்ண மாதிரியே ஒரு ட்ரேட் இருந்தது. ஒன் வீக் பார்த்த ட்ரேடு ஈஸியாக இருந்தது. லைக் ப்ரீவியஸ் வீக் லோ ஸ்வெப்ட். ஓகே, ஸோ நம்ம இது மெயினாக இதையும் பார்க்கலாம். லோ ஸ்வெப்டானா நம்ம எப்படி எடுக்கலாம்? ஐ மீன் இந்த ஐஸ் அண்ட் லோஸ் நம்ம டோட்டல் சோப்புன்னு சொல்லுவோம், இல்லை லிக்விடிட்டி என்ட்ரன்னு சொல்லுவோம்ல, அதை வச்சுமே நம்ம இந்த ட்ரேட்ஸ் பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்எல் டு பிஎஸ்எல் ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் மந்த் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐஸ் அண்ட் லோஸ் லிக்விடிட்டி எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். நம்மளுடைய ட்ரெண்ட் அலைன் ஆயிடுச்சுன்னா சூப்பர் ட்ரேட்ஸாக இருக்கும். ஓகே, உங்களுக்கே தெரியும் நம்ம பை ட்ரேட்ஸில் தான் இருக்கும் கோல்டில். ஸோ ட்ரெண்ட் அலைன் ஆகிட்டு தான் இருந்தது. பிஎஸ்எஸ் பொறுத்து நிறைய வாய்ப்பு, இன்னமும் கம்ப்ளீட் ஆகலை. தென் டியூஸ்டே லோ ஆஃப் த வீக்காக இருந்தது. பட் எஸ்எம்டி பார்க்கும்போது அங்கே டியூஸ்டே லோ ஆஃப் த வீக்காக இல்லை, எக்ஸ்ஏஜி யூஎஸ்டியில் 8 ஃப்ரைடே 21 நவம்பர் 18th நவம்பர் லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கு. இது எக்ஸ்ஏ யூஎஸ்டியில் 18th நவம்பர் டியூஸ்டே தான் லோ ஆஃப் த வீக். இதுவும் நம்மளுக்கு அலைன்மெண்ட் ஆயிருந்தது எஸ்எம்டின்னு சொல்லிட்டு. ஃப்ரைடே எக்ஸாக்ட்லி ஒரு ஸ்வீப் கொடுத்து தான் முடிஞ்சிருந்தது, தெரிஞ்சுங்களா? ஸோ தேர்ட் டே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 1 2 3. ஓகே, கரெக்டாக ஸ்வீப் கொடுத்து முடிஞ்சுது. நம்மளுக்கு எஸ்எம்டியும் இருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டே டைம் ஃப்ரேம் ஐஆர்என் செல்ஸை பார்க்காம நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்ஸ்ல இருந்து டே டைம் ஃப்ரேம்ஸ்ல இருந்து பை ஆர்டர் ஃப்ளோல இருக்கிறதுனால ஜஸ்ட் இங்கே போயிட்டு நீங்க 1 hour பை தேடுங்க. ஓகே, இல்லைன்னா நம்ம விட்டுறலாம், எடுக்கவே வேண்டாம். சிம்பிள். நம்மளுக்கு இருந்தது 4 hours கூட நான் போகல, ஜஸ்ட் 1 hour. இது ஒரு அக்யூமுலேஷன், இது ஒரு மேனிபுலேஷன் ஃபேஸு. தென் எம்எஸ்எஸ், நீங்க இதுவே எம்எஸ்எஸ் தான், இல்லை இதுதான் கம்பல்சரி சேஃப்டா பார்ப்போம்னா ஓகே, அதுவும் எம்எஸ்எஸ் தான். தென் ஃபேராடே கேப், ஈஸி என்ட்ரி. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஃபேராடே கேப் பாருங்க, நம்ம வந்து 12 to 12 தான் எடுப்போம். இது 20ல வந்தது. அரௌண்டு 12 o'clock வந்து இங்கே தான் இருக்கு. சரிங்களா? நமக்கு இந்த 1 2 அட்லீஸ்ட் நான் என்ன பண்ண சொல்றேன், இந்த 1 o'clock கேண்டில் வந்து உள்ள க்ளோஸ் வச்சுச்சு பைல. ஸோ அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். சரிங்களா? அப்படி இல்லைன்னா கூட இந்த ஐஎஃப்இஜி உங்களுக்கு ரீகன்ஃபர்மேஷன். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் தாராளமா. ஐஎஃப்இஜி ரீகன்ஃபர்மேஷன், அந்த ஐஎஃப்இஜி விட்டீங்கன்னா இந்த ஐஎஃப்இஜி, ஏன்னா ஃபீல்டு இல்லை எல்லாமே ஆர்டர் ஃப்ளோல. ஸோ தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். இங்கேயுமே மைனர் பை எஃப்இஜிஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டே வந்தது. இது பாருங்க, இந்த இடத்துல மைனர் பை எஃப்இஜி, இங்கேயும் எஃப்இஜி வித் இது வந்து பிபி, ஆனால் அது அவுட் ஆஃப் த கில் ஜோன். 13 12 அந்த மாதிரி வருது. 12 மேபி முடிக்கும் போது பார்த்துருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ லாட் ஆஃப் என்ட்ரிஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்தே, மண்டேலேருந்தே அது வந்து நம்ம டார்கெட் ஓவராலாக இந்த ஐஸ் வரைக்கும். ஆனால் நான் டார்கெட் பண்ணது ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங்ஸ், இது வரைக்கும் போதும்னு. அவ்வளோதான். 92.73 அவ்வளோ. தட்ஸ் இட். அப்புறம் போகுது, பட் மேபி ஒரு கன்சல்டேஷன்ல தான் போச்சு. ஓகே, பெருசாக மூவ்மெண்ட் இல்லை தேங்க்ஸ் கிவிங் வீக்ல. ஸோ இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடேஸ்லாம் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நேற்று ஓரளவுக்கு பரவாயில்ல, மார்க்கெட் முடிக்கும் போது ஏற்றுறானுங்க. தட்ஸ் இட். ப்ரீவியஸ் வீக்ல கோல்டு இந்த ஒரே ஒரு ஷார்ட் தான். ஓகே, அப்படியே நம்ம இது வந்து ரிவ்யூ பார்த்துக்கலாம். ரிவ்யூ ஸ்டில் நான் பைஸாக தான் இருக்கேன். ப்ளஸ் ரேட் கட் வீக் இருக்கு டிசம்பர்ல. ரேட் கட் வந்து இருக்குமா இல்லையான்னு தெரியல, பட் கோல்டு புல்லிஷ் தான். அதான் நம்ம போன வீக்கே பார்த்தோம்ல, ரேட் கட் இருந்தாலும் கோல்டு புல்லிஷ் தான். ரேட் கட் இல்லை, இன்ஃப்ளேஷன் ஏறுதுனாலும், இன்ஃப்ளேஷன் ஏறும் போது நான் ரேட் ஹைக் பண்றேன்னு சொன்னாதான் கோல்டு பியரிஷ். இன்ஃப்ளேஷன் ஏறும் போது எதுவுமே பேசாம இருந்தாங்கன்னா ரேட் வந்து எதுவும் ஆகாது. ஐ மீன் கோல்டு இன்ஃப்ளேஷனுக்கு அகேன்ஸ்டான எட்ஜ் தானே. இன்ஃப்ளேஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு எதுலையுமே ஒரு கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலன்னா எல்லாரும் எதில் வருவாங்க? கோல்டு தான் வருவாங்க. இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது எதுக்காக வந்து கரன்சி ஏறுதுன்னா, மேபி ரேட் ஹைக் பண்ணாங்கன்னா கேரண்டட் ரிட்டர்ன்ஸ் பாண்ட்ஸ்ல இருக்கு, இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருக்கு. அங்க ரேட் ஹைக் இல்லை, பட் இன்ஃப்ளேஷன் மட்டும் ஏறிட்டே இருக்குன்ற பட்சத்துல கோல்டு தான் நம்மளுக்கு சேஃபு. ஸோ அப்போ கோல்டு வந்து ரேட் ஹைக் பண்ணா குறையதானே செய்யணும்னா, அங்க ரேட் ஹைக் பண்ணாதான். இன்ஃப்ளேஷன் ஏறுது, அது ஏற விட்டுட்டு தான் இருக்காங்க, ஹைக் பண்ணாம விட்டுறாங்கன்னா கோல்டு ஏறதான் செய்யும். ஸோ இது ஒரு டார்கெட். நெக்ஸ்ட் இது ஒரு டிஓஐல வச்சுக்கலாம். இந்த டிஓஐல் தெரியல, அது ஆல் டைம் ஐஸ், அது அப்புறம் பார்ப்போம். இங்கேருந்து கோல்டு நியர்லி 1% மேலே ஏறணும். தென் டேட் ஐ ஃப்ரீயா. இங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த ஒரு ஐஎஃப்இஜி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கண்டினியூஷன்ஸா மார்க்கெட்டை வியூ பண்றேன்.
நம்ம பார்க்குற மாதிரியே வச்சுப்போமே, பாடி க்ளோஸ் வச்சிருச்சு, அகைன் வந்து டேப் ஆயிருக்குல்ல. ஸோ அப்படி எடுத்துக்கலாம். அதுல இருந்து ஒரு ஒன்னா ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது மேபி உங்களுக்கு எது எல்லா ஹெச்ஆர் மூவ்மெண்ட்லாம் இல்லாமல் இருந்தால் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வராது. பட் இந்த ஹெச்ஆர் மூவ்மெண்ட் மட்டும் இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு ஃபுல்லாக ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு போகுமான்னு தெரியல. அப்படி வந்தாலுமே இந்த ஐஎஃப்இஜியில் அகைன் நான் என்ட்ரிஸ் பார்க்கறதுக்கு ரெடி. கண்டினியூஷன்ஸ் இங்கே எதுவும் நான் எடுக்க போகிறது இல்லை. இந்த ஐஎஃப்இஜி இருக்கு, பட் எக்ஸ்பெக்டிங் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அகைன் இந்த ஐஎஃப்இஜி வந்துட்டு போகலாமே அப்படின்னு. டேட் இஎஃப் ஐஎஃப்இஜி பாயிண்ட் ஒன்று வச்சிடலாம். இதான் வியூ. மேபி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அது கீழே வந்து போச்சுன்னா. இந்த லிக்விடிட்டிஸ் எதனா எடுத்துட்டு போச்சுன்னா போதும். இங்கெல்லாம் வரணும் அவசியம் இல்லை. இது ஆல்ரெடி 4 ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்குது. பிரேக்கர் ப்ளஸ் ஃபெராரி கேப் யூனிகார்ன் மாடல் இங்கேயுமே இருக்கு. ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேபி வருமானு பார்க்கலாம். இல்லை நம்மளுக்கு இங்கே வரலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு வியூ வச்சுக்கலாம். இதை இங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஐஎஃப்இஜி கூட வச்சுப்போம். ஓகே, இது நம்ம வந்து எஸ்எம்டி கம்பேர் பண்ணிடலாம். எஸ்எம்டியில் 17th அக்டோபர்லாம் தாண்டிடுச்சு. சில்வர் எங்கேயோ போயிடுச்சு. ஸ்டே எஸ்எம்டி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சில்வர் பார்த்தாலே தெரியுது, எல்லாமே ஹை இருக்கும். சரி, அப்போ கோல்டில் எதனா லோவரில் வச்சுருந்தாங்க எஸ்எம்டி இருக்கும்ல. மேபி செக் பண்ணுவோம். 27 16 swept by 28 2. இது எஸ்எம்டி தான் பாருங்க. 18 27 18 அந்த ஏஷியன் மார்க்கெட்டுக்கு ஸ்டார்டிங் 2 hours அது வந்து ஃபுல்லாகவே மேலே தான் இருக்கு வச்சுக்கோங்க. டர்ஸ்டே ஃபுல்லாக மேலே தான் இருக்குது. டர்ஸ்டே ஃப்ரைடே எல்லாமே இங்கே அந்த 18லாம் பாருங்க. 18ல இருந்து ஃப்ரைடே 3. ஓகே, இது எஸ்எம்டியா வியூ பண்ணிக்கலாம். 3 AM. ஓகே, ஸோ அது எஸ்எம்டி தான். மிச்சது எல்லாமே ஹையர் லோ தான். எங்கேயுமே இந்த ஒரு இடம் மட்டும் தான் ஸ்வீப் ஆயிருந்தது. சரி, அப்போ அந்த ஐஎஃப்இஜி அப்படிலாம் முன்னாடியே இந்த எஃப்இஜி, இது ரெண்டு நம்மளுடைய நெக்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்ஸ். எஸ்எம்டி வித் சில்வர். மேபி டார்கெட் கிட்டவே இதனால ஹிட் ஆகுமான்னு பார்ப்போம். மெயின் டார்கெட் கிட்ட வந்தாச்சு. தான் கோல்டோட நெக்ஸ்ட் வீக் ப்ரிவ்யூ. அடுத்தது டாலர். சரி, டாலர் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் வீக் தான் நான் தப்பா வந்து செல் ஆகிடுமோன்னு பார்த்தேன். ஆனால் ப்ரீவியஸ் வீக் பர்ஃபெக்டாக பை போச்சு. அதாவது ப்ரீவியஸ் வீக் 1 வீக் இப்போயும் அந்த ஸ்வீப்ல இருந்து கரெக்டாக செல் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீக் நான் கரெக்டாக செல் பார்த்துருக்கணும். பார்த்தேனான்னு கேட்டிங்கன்னா பார்த்தேன், ஆனால் எனக்கு வியூஸ் எதுவும் பெருசாக கிடைக்கல. ஓகே, சரி, ஒரு ஹையர் வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு 1 2 இது பெரிய ரேஞ்சு அதை எடுத்தாச்சு. ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் சொல்கிறேன். ஏன்னா இது இந்த ரேஞ்சோடைய லோக்கு அப்புறம் பாடி க்ளோஸ் எங்கேயுமே வைக்க முடியல மார்க்கெட்டால. ஜெஸ்ட் ஃபுல்லாகவே விற்குது அந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இந்த ரேஞ்செலாம் எடுக்கிறதே பெரிய விஷயம் தான். ரொம்ப நாளாக அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இருந்தது. அகெயின் கீழே வரும்போது தான் நானும் நினச்சேன்னா ஓகே அந்த ரேஞ்ச் எடுத்தாச்சு, ஃபுல்லாக செல் ஆகிடும், இந்த லோஸ்லாம் எடுத்துருவோம். பட் இந்த பை ஐயாயிரம் டேப் ஆகிட்டு மார்க்கெட் பை போச்சு. இந்த வீக் தான் நான் தப்பு பண்ணிட்டேன் பயாஸே. ஸோ ப்ரீவியஸ் வீக் செல்ஸ் அவ்வளோ எடுத்து முடிச்சாச்சு. இல்லை இதையுமே திருப்பி போய் அங்கே எடுத்தாச்சு. சரி, ஜஸ்ட் வெறும் இயர் அண்ட் மாடல் ஸ்வீப் வச்சு நம்ம கற்றுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதை பாருங்க, ஃப்ரைடே எப்படி முடிஞ்சிருக்கு. நீங்கள் எந்த ஸ்வீப் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இங்கேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே ஈக்குவலைஸ் தான். ஸோ நம்மளாம் இங்கே ஸ்வீப் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃப்ரைடே. நெக்ஸ்ட் மண்டே ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே 5000 இருக்கு. நான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு மேபி இங்கேருந்து பை பார்த்து போகலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு மார்க்கெட் ஃபஸ்ட்டு பை ஆகிறதுக்கு 1 hour கொடுக்கணும். ஓகே, சுத்தமாக பைஸ்க்கான ஒரு ரியாக்ஷனே இல்லைன்னா நான் பைஸ் பார்க்க முடியாது, எவ்வளோ பெரிய 5000 இருந்தாலுமே. ஓகே, அங்கே ரியாக்ஷனே இல்லாமல் தான் இருந்தது. சி அட் த சேம் டைம் யூரோ யூஎஸ்டி கம்பைன் பண்ணிப்போம்.
நல்ல வியூ போன வீக். நான் இதில் போடாமல் ஏவிடி யூஎஸ்டி கோல்டில் என்ட்ரி இருந்ததுனால அங்கே முடிச்சிட்டேன். எனக்கு சரியாக புரியல, மார்க்கெட் நடந்த பிறகு தான் புரிஞ்சுது. ஃப்ரைடே ஓகே, ஃப்ரைடே வந்து தேர்ஸ்டே லோஸ் எடுத்தாச்சு. இங்கேயுமே வந்து ஃப்ரைடே தான் இருக்கிறதுல லோ ப்ரீவியஸ் வீக்கில். சரி, அப்படியே இங்கே பாருங்க, இது 5th நவம்பர். பட் டிஎக்ஸ்ஒயில் 5th நவம்பர் எடுத்துருச்சு. அப்போ அதை எஸ்எம்டி தானே, அங்கே லோனா இங்கே ஐ தான். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டும் நான் காரலேட்டட் பேர், நெகட்டிவ். ஸோ நான் வந்து இங்கே என்ன சொல்கிறேன், 5th நவம்பர்ல இருந்து 21st நவம்பருடைய லோஸ் ஹையர் லோவா இருக்குன்ற. அப்போ உங்களுக்கு இங்க என்ன தெரியுமா இருக்கணும், டிஎக்ஸ்ஒய்ல இங்க ஹையர் லோவா இருக்குன்னா இந்த லோ ஸ்வீப் ஆகல. அப்போ டிஎக்ஸ்ஒய்ல அப்படியே ஆப்போசிட்ல போயிட்டு ஹை ஸ்வீப் ஆகாம இருக்கான்னு பார்க்கணும். 5th நவம்பர்ல இருந்து 21st நவம்பரோட ஹை ஸ்வீப் ஆகாம இருக்கான்னு பார்க்கணும். ஆனா ஸ்வீப் ஆகியிருக்கே, அப்போ இது எஸ்எம்டி. புரியுதுங்களா? ஸோ நீங்க இந்த எஸ்எம்டி கன்சிடர் பண்ணீங்கன்னா இயூல நீங்க அசால்ட்டா பை போலாம். ஓகே, நம்ம டிஎக்ஸ்ஒய்ல என்ட்ரி எடுக்க போகிறது பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ், அது அதை ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம கம்பாரிசன் தான் தேவை. யூரோ யூஎஸ்டி ஸ்வீப் மார்க் பண்ணிக்கோங்க. யூ நோ தட் ஹையர் லோ வித் த டே டைம் ஃப்ரேம் ஐஆர் கீ லெவல். ஸோ அது ப்ராபபிலிட்டி அதிகம். அங்கேருந்து ரொம்பலாம் எய்ம் பண்ண வேண்டாம். இந்த 13th நவம்பர் தான் நம்மளுடைய கண்டினியூஷன்ஸ் எய்மு. பட் ஒரு ரேஞ்ச் அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, ரேஞ்ச்னா நான் என்ன சொல்லணும்னு பாருங்க. இது ஒரு பெரிய கேண்டில் சரியா, அந்த கேண்டிலோட ஹைக்கு நான் டார்கெட் வைக்கிறீங்க. அந்த கேண்டிலோட லோ ஸ்வீப் ஆயிருக்கு. அந்த பிஎஸ்எல்ஸ் இன்னும் போல மார்க்கெட். இப்போ அந்த பிஎஸ்எல்ஸ் போயே ஆகணுமானா மார்க்கெட் பை ட்ரெண்டுக்கு இப்போ கிளம்புது. நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ என்னோட பிஎஸ்எல்ஸ் டார்கெட்ஸ் நான் எதாவது வைப்பேன். இது எதுக்காக சொன்னா, இங்க இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து நான் பார்க்க மாட்டேன்ற. ஓகே, அந்த டவுட் வரும். டபுள் சைடு எஃப்ஐஜி இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு. சரி, அப்போ அதையும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். 1 hourல போயிட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்க, எதுவுமே இருக்காது அங்க. மார்க்கெட் வந்து செல்லுக்கு அந்த கொடுக்காது. வெயிட் பண்ணி நீங்க பொறுமையா கம்பேர் பண்ணாலே புரிஞ்சிடும். நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். பைஸ்க்கான என்ட்ரிஸ் மட்டும்தான் நடக்குதுன்றது. அப்படியே டிஎக்ஸ்ஐயோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிஎக்ஸ்ஐ அண்ட் ஜிபிபி அண்ட் யூரோவோட கம்பேர் பண்ணலாம். சரி, இது ஃபுல்லாக ஒரு கன்சல்டேஷன் மேனிபுலேஷன் இறங்குது உள்ள. ஓகே, இங்கே பாருங்க, உங்களுக்கு ரியாக்ட் ஆனால் இந்த ஃபேரால் கேப்ல இருந்தால் ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் பைஸ் கொடுக்கணும். இது வந்து டே டைம் ஃப்ரேம் ஐஆரோடைய லைன், அந்த கிரீன் லைன் பைஸ்க்கு. அது உள்ளார நீங்கள் இது மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ இங்கே எப்படி நான் பை எடுப்பேன்? எடுக்க மாட்டேன். இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. ஓகே, அப்போ இதுலேயே எனக்கு கன்ஃபார்ம் மார்க்கெட் வந்து கம்பல்சரி செல் ஆக போகுது. சரி, இப்போ டிஎக்ஸ்ஐ செல்ஸ் ஆகும்போது சந்தோஷம். யூரோ வந்து பை தான் ஆகும். ஆனா நான் எடுக்கிற என்ட்ரி பாயிண்ட் வந்து எனக்கு எஸ்எல் அடிக்காம ஆகுமா? அதான மேட்ரு. சரி, பார்த்துடலாம். ஃப்ரைடே வந்து மார்க்கெட் ஃபுல்லாக மேலே தான் இருக்கு. உங்களுக்கு தேவை எம்எஸ்எஸ்ஸா? இது எம்எஸ்எஸ். மேலே போயாச்சு. இது ஃபுல்லாகவே பாருங்க, நியூயார்க்ல இருந்து மார்க்கெட் நியூயார்க்கோட லண்டன்ல இருந்து நியூயார்க்கோட ஸ்டார்டிங் வரைக்கும் திருப்பி இது ஃபுல்லாக ஃபால் 10 AM. இங்க நீங்க என்ன ஃபாலோ பண்ணி எடுக்கலாம்? ஒரு ஃபேராடே கேப், ஒரு ஓபி தாராளமா போதும். இதுக்கு மேல கன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்பலாம் பார்க்க தேவையில்ல. இப்போ நான் என்ன எடுப்பேன்னா ஃபேராடே கேப்ல என்ட்ரி எடுத்துக்கலாம். இது எப்படி தைரியமா எடுப்பேன்னா ஃபாலோ ஆகும். சரி, இங்க இருக்கக்கூடிய ஃபேராடே கேப் ஆல்ரெடி ஃபில்டு. அப்போ கீழே வரணும்னு அவசியம் இல்லை மார்க்கெட்டுக்கு. இங்க இருந்தா கிளம்பி போயிருக்கு. இது என்ன லோ 19 ஏஷியன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. இது 3 AM. அப்படியே நீங்க போய் டிஎக்ஸ்எல்ல கம்பேர் பண்ணுங்க. 19 இது 3 AM. இங்க எதுவும் எஃப்இஜி இல்லை, ஐஎஃப்இஜி இருக்கு. அவ்வளோதான். இந்த ஒரு இடத்துல தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு. ஓகே, இப்போ மேபி இங்க இல்லையா, ஜிபிபியோட நம்ம வச்சுக்கலாம். எஸ்எம்டி தான் சொல்றேன். வெனஸ்டே, ஃப்ரைடே. ஓகே தான், ஃப்ரைடே. ஓகே, ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகிட்டு மண்டே எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 19 மண்டே. சரி, 19 ஸ்வீப் ஆயிருக்கு 10 AM ஆல வித் ஃபேராடே கேப். செகண்ட் டைம் தொடல். சரி, அது பார்த்துக்கலாம். 19 வந்து ஸ்வீப் ஆயிடுச்சா? 19 ஸ்வெப்ட் பை 10 AM. யூரோ யூஎஸ்டியில் பார்க்குறேன், 19 இங்கே இருக்கு. அந்த லோக்கு மேலே தான் 3 AM 10 AM எல்லாமே இருக்கு. அப்போ எனக்கு இது எஸ்எம்டி தானே, தாராளமாக எடுக்கலாமே. 10 AM 11 AM 12 AM 3 hours மார்க்கெட் அங்கே தான் இருக்கு இல்லையா? மறுநாளும் லண்டன் அங்கே தான் இருக்கு.
டியூஸ்டேவும் இது எதுக்கு நம்ம பார்க்குறோம்னா மண்டே வந்து ஈவன் வந்து லோவாக இருந்தாலுமே டியூஸ்டே தான் நிறைய லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணி மார்க்கெட்டை தள்ளிட்டு போவோம் ஆல்ரெடி இன்ட்ராடே ப்ராஃபிட்ஸை படிக்கும்போது பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி எடுத்துப்போமே, பர்ஃபெக்டாக அங்கே தான் கன்சல்டேஷன் ஆகுது தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு. பட் எஸ்எம்டி இருக்கு, டிஎக்ஸ்ஐயோடையும் பார்த்துட்டோம், ஜிபிபியோட பார்த்துட்டோம், நாம தான் ஹோல்ட் பண்ணி ஆகணும் இதுக்கு மேலே யோசிக்காம. சரி, ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வந்து ரொம்ப மினிமம் தான். டே டைம் ஃப்ரேம்னா அது ரைட்டாக இருந்தது. பட் இந்த டைம் ஃப்ரேம் வரும்போது இந்த ஈக்குவலைஸ் வரைக்கும் நம்ம எய்ம் பண்ணலாம், பொசிஷனை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு. பார்ஷியல்ஸ் புக் பண்ணுறேன், எப்போவுமே பார்ஷியல்ஸ் புக் பண்ணுறேங்க. தாராளமாக போதும். 5RRன்றது நம்மளுக்கு ஸ்விங் ட்ரேட்ஸில் கவரனாலே போதும். இப்போ இந்த இடத்துல ட்ரேட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறேன் பாருங்க, எவ்வளோ நியர்பை போச்சுல்ல, அங்கேருந்து வரும்போது இந்த ஃபேராலி அப்போ ரியாக்ட் ஆகலான்னு பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபேராலி கப் வந்துட்டு கொஞ்சம் ஈக்குவல் லோவாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அது மேபி ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை ரியாக்ட் ஆகிட்டு போகலாம். நான் என்ன பண்ணுவேன்றதை சொல்கிறேன். இது வந்து 5RR ட்ரேடு. ஒன்று டோட்டலாக சைக்காலஜிக்கல் லெவலாக 3RR வந்துருச்சுன்னா நான் க்ளோஸ் பண்ணுறேன். அங்கே எஃப்இஜி இருக்குது, மார்க்கெட் திருப்பி போகுது வருது, அதெல்லாம் இல்லை. 5R மேக் பண்ண பார்த்தேன், ஏதோ ஒரு இன்ச்சில் தான் போச்சு. ஸோ நான் வந்து 3Rல வெளியே வந்துடுவேன். இல்லை நான் பார்ஷல்ஸ் வந்து புக் பண்ணிட்டு ப்ராப்பராக ஹோல்ட் பண்ண போகிறேன்னா கம்பல்சரி இந்த எஃப்இஜியில் வந்து ரியாக்ட் ஆகுதான்னு பார்ப்பேன். ஸோ அங்கே ரியாக்ட் ஆகும்போது திருப்பி ஈக்குவல் லோஸ் தான் ஃபார்ம் ஆகுது. லக்கிலி அது எனக்கு வந்து கில் ஜோன் டைமில் இருக்கு, ஐ மீன் நம்ம டே டைமில் இருக்கு, இந்தியன் டைமில். ஸோ வெளியே வந்துடும். நீங்களே யோசிங்க, 1 2 3 4 5 5 கேண்டில் அங்கே இருக்கு. ஸோ அது ஈக்குவல் லோ தான். அப்போ என்னோட ஆவரேஜ் RR அங்கேயே க்ளோஸ் ஆகிடும். 3 இங்கே அலைன் ஆயிடுச்சு சொல்றேன். இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு மிச்ச பொசிஷன் ஹோல்ட் பண்ணுவோம், திருப்பி போதாங்க அந்த பொசிஷன் அங்கே போவோம். எவ்வளோ க்ளோஸ் பண்ணுவேன்? 1 லாட் போறேன்னா நான் 0.8 க்ளோஸ் பண்ணுவேன். 80% நான் க்ளோஸ் பண்ணுவேன். நான் 70 பார்க்க மாட்டேன், 80 க்ளோஸ் பண்ணுவேன். எனக்கு இருக்கிற ப்ராஃபிட்ஸ் முக்கியம், மிச்சம் தான் ஹோல்ட் பண்ண பார்ப்பேன். ஓகே, ஸோ இப்போ சம்டைம்ஸ் மார்க்கெட் நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கும்போது இதெல்லாம் மேட்ரே இல்லை, மேபி சீக்கிரமா ஹிட் ஆகிட்டு இருக்கலாம் இந்த ஈக்குவலைட்லாம். இங்கே 2 days அப்படியே அடங்கிருச்சுல, வெனஸ்டேக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு லீவு, தேர்ஸ்டே ஃபுல்லாக லீவு, ஃப்ரைடே மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ நாம தான் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் 3 ட்ரேடிங் டேஸ் முக்கியம்னு சொல்லிட்டு. தட்ஸ் இட். இதுவும் நல்ல ட்ரேட் தான். எஸ்எம்டியோட எல்லாமே கம்பேர் பண்ணி தான் பார்த்தோம். ஓகே, ஓ டிஎக்ஸ்ஒய் வீக்லி வீக்லி ரிவ்யூ. நம்ம யூரோ ஜிபிபி டிஎக்ஸ்ஒய் ஒன்னா தான் பார்த்தாகணும், ஏன்னா எல்லாத்துலேயும் எஸ்எம்டி கம்பேர் பண்ணி தான் ஆகணும். இங்க 28 ஜூலை ஹைஸ் எடுத்தாச்சு, இங்க எடுக்கல நினைக்கிறேன் யூரோல லோ. பார்த்தீங்களா 28 ஜூலை லோ எடுக்கல. ஸோ எஸ்எம்டி தான் அது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு. 28 ஜூலை ஹை மார்க்கெட் இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கு, அதை ஸ்வீப் பண்ணி திருப்பியும் ரீஸ்வீப்பும் ஆயிடுச்சு. aiming ஃபார் ஸ்லோ. ஃபர்ஸ்ட் டிபி இங்க, செகண்ட் டிபி இங்க. எது சொல்கிறேன் நான், 10th நவம்பர் 17th நவம்பர் அதே ஐஸ் இங்கே டார்கெட் பண்ணணும். இந்த லோ பார்க்கலாம் வருமானே, இப்போதைக்கு நமக்கு எஸ்எம்டியாக தான் இருக்கு. இஎஸ் வீக் ஹை, அதுக்கு முன்னாடி வீக் ஹை. ஓகே, இதான் நம்மளோட டார்கெட். இது பாருங்க 17th நவம்பர்ல இருந்து ப்ரீவியஸ் வீக் 24th ஹையர் லோவா இருக்கா, இங்க எப்படி இருக்கு 17th நவம்பர். ஓகே, லோவர் ஹையா தான் இருக்கு, இதுல எதுவும் மாற்றம் இல்லை. ஒரு ஹை எஃப்இஜி டேப் ஆயிருக்கு மார்க்கெட், இங்க போல ஹை எஃப்இஜி டேப் ஆயிருக்கு. தென் ஸ்வீப் மார்க் பண்ணுங்க, ஸ்வீப்பை மார்க் பண்ணுங்க. நான் பிஎஸ்எல்ஸ் எடுத்திருக்கான், ஆனா அதோட டே லோ அன்னைக்கு எடுத்துட்டான். வெயிட் பண்ணுவோம், ஈக்குவல் லோ சி 1 2 ஈக்குவல் லோஸ். இது தேர்ஸ்டே ஆகிய ஃப்ரைடே எடுத்தது. அப்படியே யூரோ யூஎஸ்ல போயிட்டு பாருங்க, இங்கேயும் தேர்ஸ்டே லோ எடுத்திருக்காங்க. ஐ எடுத்ததுன்னா இங்கே லோ எடுக்கணும்ல, அப்போ இங்கேயும் வெயிட் பண்ணலாம், இப்படி வச்சுக்கலாம். ஈக்குவலைஸ். ஓகே, இது ஐயா இருக்கா, அப்போ இதே இருக்கட்டும். நம்ம எய்ம் ஜஸ்ட் பைஸ். மார்க்கெட் நம்ம செல் ஆகணும். ஜிபிபி
ஜிபிபியோ டோர்ஷிலோ எடுத்திருக்கா 5 டே எடுத்தாச்சு. ஜிபிபி மட்டும் 13th நவம்பர்லாம் எடுத்தாச்சு. அதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குங்க. 13th நவம்பர் எடுக்கவே இல்லை. ஜிபிபியோட பார்த்தா எஸ்எம்டி தான் இருக்கு. செல்லாக வர மாதிரி இருக்கு ஜிபிபியோட எஸ்எம்டி பார்த்தா. வியூ கரெக்டாக பைஸ்கே பற்றி பார்ப்போம். ஈக்குவலைஸ் இருக்கிறதுனால. ஓகே 4 hours ஃபேராலி கேப். இங்கே இவ்வளோ டெப்த்தானது ஸ்வீப் அதையும் மார்க் பண்ணுங்க. ஃபேராலி கேப் ஃபில் ஆயிருக்கா? ஸ்வீப் பண்ணணும் அவசியம் இல்லையா? அகைன் இங்கே இருக்கக்கூடிய ஃபேராலி கேப் ஃபில் ஆயிருக்கா? இது ஸ்வீப் டே டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்ணணும். 4 hours ஸ்வீப் தான். அப்போ மேபி இங்கேயே ஆல்ரெடி நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட் மட்டும் ஒன்று இருக்கு. இதுலேருந்து விழுதான்னு பார்ப்போம். இது எப்போ கொடுத்துருக்கு? 7 AM ஃப்ரைடே. அதே மாதிரி இங்கே இருக்கா? ஆமாம் 7 AM 13:09. டிஎக்ஸ்ஐக்கும் எஃப்எக்ஸ்க்கும் டைமிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் பார்க்க. ஈக்குவலைஸ் அதான் டார்கெட் பண்ண போகிறோம். எவ்வளோ டெப்த்தாக வந்து மார்க்கெட் திருப்பி மேலே போக போகுதுன்றது எனக்கு தெரியாது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே இருக்கு ஃபேராலி கேப் அதுக்கா இல்லை இங்கேருந்தே போக போகான்றது தெரியல. ஓகே பட் இது ஒரு அக்யூமுலேஷன், இது ஒரு மேனிபுலேஷன். எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கு இந்த ஐஸ் எடுத்து மார்க்கெட் அட்லீஸ்ட் ஒரு 0.5 வரணும்ல, அப்படியே யோசிச்சு பார்க்கலாம். இன்னும் 0.5 வரல. 0.5 வருதுன்னா இந்த எஃப்ஜி டேப் ஆகிடும். Thursday 4 AM ஹை எடுத்திருக்கா. அப்போ இங்கே 4 AM லோ எடுத்திருக்கா. Thursday 4 AM லோ எடுத்தாச்சு. இது Wednesday 26 November 9 AM. ஓ 9 AM. ஓகே இங்கே ஹைஸு இங்கே ஒரு லோ. பர்ஃபெக்ட் எடுக்கல, எதுவும் எடுக்கல. சரி எஸ்எம்பி எதுவும் இங்கே இல்லை. நம்ம வேணால் ஜிபி கூட கம்பேர் பண்ணலாம். எஸ்எம்பியா Thursday 4 AM லோ ஸ்வீப் ஆயிருக்கு. ஃப்ரைடே தான் லண்டன் அவ்வளோதான். Thursday லண்டன் ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஃப்ரைடே லண்டன் சார். பட் யூரோவில் பாருங்க Thursday Wednesday இது ஓகே இங்கே ஸ்வீப் தான். தப்பா சொல்லிட்டேன். நான் எதாவது கம்பேர் பண்ணேன். இங்கே ஸ்வீப் Thursday இங்கே ஸ்வீப் ஆயிருக்கு. இங்கே ஸ்வீப் ஆயிருக்கு. Wednesday தான் ஸ்வீப் ஆகும். Wednesday எஸ்எம்டி இல்லை. எல்லாமே ஸ்வீப் கம்பேர் பண்ணி பார்த்துதாரு. இப்போ வரைக்கும் எஸ்எம்டி இல்லை. 10 AM 8 AM லோ எடுத்திருக்கு. அது ஒன்று தான் இப்போதைக்கு எஸ்எம்டி தான். இந்த 8 AM ஒரு லோவை 10 AM எடுக்கல. 10 AM எல்லாம் மேலேயே இருக்கு. ஜிபி பேர் 10 AM ஒரு ஸ்வீப் கொடுத்துட்டு போயிருக்கு. ஓகே வில் சி. இதான் லாஸ்ட். எஸ்எம்டி எதுவும் இல்லை. ஜிபிபி போயிடலாம். இவரும் பைஸ் தான் பார்த்து வச்சிருக்கோம். November 3rd weekly time frame. November 3rd. இது பாருங்க November 3rd ஹைஸ் ஸ்வீப் ஆயிருக்கு 17th நவம்பரால. ஜிபிபியில் November 3rd லோ ஸ்வீப் ஆகல. அப்போ எஸ்எம்டி தானே ஒரு இடத்துல ஸ்வீப் ஆகும். ஹைஸ் அண்ட் லோஸ் தான் கம்பேர் ஆகும். ரெண்டுமே ஹை ரெண்டுமே லோ கம்பேர் ஆகாது. ஏன்னா நெகட்டிவ் கொரலேஷன் பேரு. அங்கே ஒரு ஸ்வீப் இருக்குன்னா இங்கே ஒரு ஸ்வீப் இருக்கக்கூடாது. டிஎக்ஸ்ஐ ஸ்வீப் பண்ணிருக்கு 3rd November ஹைஸை. பட் ஜிபிபியில் 3rd November லோ ஸ்வீப் ஆகல. ஸோ இதை எனக்கு எஸ்எம்டியாக கன்சிடர் பண்ணிப்பேன். பைக் ஓகே இப்படி வந்துடும் பை எஸ்எம்டி. அதை நான் ப்ரீவியஸ் வீக் சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா ப்ரீவியஸ் வீக் வந்து முடிஞ்சால் தானே சொல்ல முடியும். இந்த வீக்குக்கு முன்னாடி சொல்கிறேன். இது முடிஞ்சு போச்சு. அப்போ போன வாரத்துலேருந்து இது எஸ்எம்டின்னு தெரிஞ்சு போன வாரம் ஃபுல்லாக நான் பை பார்த்துக்கலாம். ப்ளஸ் வீக்லி ஸ்வீப்பு இதில் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக இந்த இடத்துக்கு போயிடும்னு.
இங்க எல்லாருமே யோசிப்பாங்க ஒரு 5000 இருக்கு, இங்க 5000 இருக்குன்னு. அது அப்புறம் பாத்துக்கலாம். நமக்கு தேவையான டார்கெட் ஃபர்ஸ்ட் இதுதான். அதான் சொன்னேன் நான். இங்க இருக்கக்கூடிய 13th நவம்பர் ஹைஸை இன்னும் எடுக்கவே இல்லை ஜிபிபி. பட் யூரோட 13th நவம்பர் ஹைஸ்ல ஜிபிபி எடுத்துட்டு இருக்கோம், யூரோல வந்து எடுக்காம இருக்கும். அதான் இன்னமும் நம்ம டார்கெட் பண்ணிருக்கோம். 13 நவம்பர் ஹைஸ் தான் நம்ம டார்கெட் பண்றோம் யூரோல. பட் ஜிபிபில எப்போ எடுத்துருச்சு? அப்படின்னா அது வேற செல் எஸ்எம்டியா மாறுமா தெரியல. ஏன்னா இங்க செல்ஃப் ஃபெரானிக் அப்பறம் நிக்குது. இதுதான் இப்போ கம்மிங் வீக்ல எனக்கு யூரோ யூஎஸ்டியோட பயாஸ் எப்படி இருக்க போகுது தெரிய போகுது. ஏன்னா ஜிபிபி ஹையர் ஐயா இருக்கு, யூரோ லோவர் ஐயா இருக்கு. இப்போ ரெண்டு காம்பன்சேட் ஆயிடுமா? யூரோ ஓப்பன் ஆன உடனே போயிட்டு ஹை எடுத்துருமான்னு தெரியல, பார்ப்போம். இங்க பாருங்க, நம்ம செட்டப் சிம்பிள். தேர்ஸ்டேவோட லோஸ், வெனஸ்டே ஸ்வீப் ஆயிட்டு தான் கேட்டாச்சு. ஃப்ரைடே அங்கே லோ கிடையாது. யூரோ யூஎஸ்டி பார்ப்போம். அதே வாங்க, யூரோ யூஎஸ்டியில் ஃப்ரைடே தான் லோ, 21 நவம்பர் தான் லோ. நவம்பர் ஸ்வீப் பண்ணல 21, பட் யூரோல ஸ்வீப் பண்ணிருக்கு. ஃப்ரைடே தான் லோ. அப்போ ஃப்ரைடே லோனா டர்ஸ்டே டு ஃப்ரைடே லோவர் லோ, சரிங்களா? ஜிபிபி டர்ஸ்டே டு ஃப்ரைடே ஹையர் லோ. எனக்கு இது எஸ்எம்டி. அப்போ நான் இங்கேயே எஸ்எம்டி பார்க்கலாம். ஐ மீன் நான் இங்கேயும் ட்ரேட் பார்க்கலாம், பை ட்ரேட்ஸ். இதை எடுத்துக்கலாம். லாட் ஆஃப் லிக்விடிட்டி, ஈஸி டு ட்ரேட், ரைட்டா? கேஸ் ப்ரீவியஸ் வீக் நான் இதை சுத்தமாக இந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி கவனிக்கல. நான் ஃபுல்லாகவே கோல்டு, ஏயுடி யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். கன்சாலிடேஷன், மேனிப்புலேஷன், எம்எஸ்எஸ். இங்க இருக்கக்கூடிய ஃபெரானிக் கேப் டேப் பண்ணது ஃப்ரைடே. வீக்கெண்ட் ஹோல்டிங் நான் பண்ண மாட்டேன். என்னோட பர்சனலா சொல்ல நான் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? சரி, இங்க இப்போ ஆல்ரெடி யூரோ யூஎஸ்ல பார்க்கும்போது நீங்க எஸ்எம்டி பார்த்தீங்க. 19 சண்டே, ஐ மீன் ஏஷியன் மார்க்கெட் ஸ்வீப் ஆயிருந்தது லண்டனால, கரெக்டா? அதுக்கப்புறம் ஒரு ஃபெரானிக் கேப் ரேட் இருக்குல்ல, இங்க இதை ஃபாலோ பண்ணுவேன். நம்பி தான் ஆகணும், அது ஃபெயிலியர் ஆகாதான்னு கேட்டா எஸ்எம்டிலாம் பார்த்துட்டு தான் நம்ம கிரேட் ஆகிடும்னு பார்த்துருக்கோம், சரிங்களா? அந்த ஃபெரானிக் கேப் கன்ஃபார்ம் ஆனது 13. அதை மறுநாள் வந்து மார்க்கெட் அங்க 12 இருக்குல்ல, அப்போ நான் எடுத்து என்ட்ரி. நான் அந்த ஆர்டர் ஃப்ளோ புரிய வைக்கிறேன். இங்க ஆல்ரெடி எஃப்இஜி ஃபில்டு, இங்க எதுவும் வெயிட்டிங்ல கிடையாது. ஓகே, இது ஃபில்டு எஸ்எம்டி, தென் எம்எஸ்எஸ், ஐஎஃப்இஜி போதும். அங்கேயும் இல்லைன்னா திருப்பியும் பாருங்க, இங்க இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, கிளியர் ஆப்பர்ச்சுனிட்டி ஹையர் ஐயோட கிடைச்சிருக்கு. அது என்ன ஈஸி இல்ல? இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் ஹையே போயிட்டு பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. அதுக்கப்புறம் கூட இப்போ 6, 7 இங்கேயும் பாருங்க 4 நிறைய என்ட்ரிஸ், ரீஎன்ட்ரிஸ். அந்த ஒரே ஒரு என்ட்ரி கிளம்புறதுக்கு முன்னாடி அதுவும் இதெல்லாம் ஆர்ஆர்ல ரொம்ப ஹையா இருக்கும். அவ்வளவுதான். இந்த ஐ வரைக்கும் தான் நம்ம டிபி. அதுக்கு மேலனா நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ணோம். பட் இங்க வந்து முக்காவாசி பார்ஷல்ஸ் க்ளோஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். இது வரையும் 7.7 RR. இப்போ 7 RR நான் 5ல இருந்து 7 RR ட்ரேடு அந்த மாதிரி எடுக்கிறேன்னா 5 தான் என்னுடைய மினிமம் புக்கிங் RR. 3 to 5 RR ட்ரேட் இருக்குன்னா 3 எனக்கு மினிமம் வேணும். இந்த 7 to 10 RR ட்ரேட் இருக்குன்னா மினிமம் 7 வேணும். நான் அப்படிதான் பிளான் பண்ணுவேன். ஓகே, ஜிபிபி யூஎஸ்டிலையும் போன வீக் ட்ரேடு, டே டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி, வீக்லி டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி, தென் எக்ஸிகூஷன் டைம் ஃப்ரேம் 1 hour எஸ்எம்டி. எல்லாமே என்னன்னா இது பேர் ஹை ப்ராபபிலிட்டி. ஓகே, யூ ஹேவ் த லிக்விடிட்டி ஆல்சோ. லிக்விடிட்டி தான் மெயினே. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்களேன், பிடிஆர்ஏஸ்ன்றது ஒரு விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மார்க்கெட் அங்க போகுமா அதான் கேள்வி. லிக்விடிட்டி இங்க உட்காந்துருக்கு, அங்க போகுமா? அப்போ அது போகிறதுக்கு நான் என்ன பார்க்கணும்? இது பிஎஸ்எல், அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரக்சரான எஸ்எஸ்எல் ஸ்வீப் ஆச்சான்னு பார்க்கணும். ஓகே, அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் தான் நான் எஸ்எம்டினே சொல்றேன். மேனிப்புலேஷன், லிக்விடிட்டி ஹண்ட், ஸ்டாப் ஹண்ட், ஸ்வீப், டர்ட்டில் ஸ்வீப், ஜூடா ஸ்விங், எப்படி வேணாலும் சொல்லுங்க. ஓகே, அதுதான் எனக்கு எஸ்எம்டி கிரியேட் பண்ணுது ரெண்டு பேருக்கு நடுவில். ஏன்னா ஒன்னு ஸ்வீப் ஆயிருக்கும், ஒன்னு ஸ்வீப் ஆகாம இருக்கணும். இல்ல ரெண்டுமே ஸ்வீப் ஆயிடுச்சாங்க எஸ்எம்டி இல்ல. ஓகே, எனக்கு இங்க அந்த எஸ்எம்டியும் கிடைச்சாச்சு, லிக்விடிட்டியும் கிடைச்சாச்சு, ஆப்போசிட் அங்க போகுதுன்னு புரிஞ்சாச்சு. ஸோ இப்போ நான் அதை வேலிடேட் பண்றதுக்கு ஸ்ட்ரக்சரை பாக்குறேன். போனோம்னா ஹையரை வைக்கணும். அந்த ஹையரை வைக்கும் போது ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் லோவரா இருக்குன்னா எனக்கு எம்எஸ்எஸ் வருது. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆனதுனால எனக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வேணும்னு எதிர்பார்க்கறேன். அந்த என்ட்ரி பாயிண்ட் தான் ஃபேராடே கேப், ஓபி, பிபி. இது எதுவுமே இல்லைன்னா பிரைஸ் ஆக்ஷன்ஸ் படிச்சீங்கன்னா ஜஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க.
பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட், அவ்வளவுதான். ஓகே, இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த லிக்விடிட்டி. எனக்கு பிஎஸ்எல் போகணும்னா எஸ்எஸ்எல் மார்க்கெட் எடுத்திருக்கணும், எஸ்எஸ்எல் போகணும்னா பிஎஸ்எல் எடுத்திருக்கணும். அது ஒரு ஜஸ்ட் ஒரு வேலிடேட் கன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு மேனிபுலேஷன் எஸ்எம்டி ஒண்ணுதான்ற நான். ஓகே, அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரக்சரை வேலிடேட் பண்றேன், அது எம்எஸ்எஸ் கொடுக்குது. அங்க ஒரு பிடிஆர் நான் என்னோட என்ட்ரி ஜோனா எடுத்துக்கிறேன், நான் ப்ரிஃபர்டு ஸ்டாப் லாஸ் தென் என்ட்ரி வைக்கிறதுக்காக. இவ்வளவுதான். சரி, இப்போ ஜிபிபி யூரோல வீக்லியில பாருங்க, ஸ்டில் ஐ எம் கன்ஃபியூசிங் தான். போன வாரம் வந்து இந்த அளவுக்கு கிளியரா இருந்து நான் அந்த என்ட்ரி ஃபாலோவும் பண்ணல, விட்டாச்சு. இப்போ சொல்லணும்னா ஜிபிபி 13th நவம்பர் ஹை எடுத்துட்டான், 10 நவம்பர். பட் இன்னும் யூரோ அதை எடுக்கவே இல்லை. யூரோ ஸ்டில் அதை நம்ம டார்கெட் வச்சுட்டு வந்திருக்கோம். பாருங்க 10th நவம்பர் இன்னும் டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ இப்போ நான் இந்த 10th நவம்பர்ல இருந்து மார்க்கெட் நீங்க லோவர் ஹைல இருக்குன்னு சொல்லிட்டு நான் செல்லு போறதா, இல்ல டிஎக்ஸோட கம்பேர் பண்ணும்போது டிஎக்ஸ் இன்னும் நல்லா செல் ஆகும்னு சொல்லிட்டு நான் இங்க பை பார்க்கத்தான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் கேஸ் பார்க்கணும். ஓகே, ஏன்னா இப்போ கரெக்டா ஐஆர்எல் இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒரு ஐஆர்எல் இருக்கு. ஸ்வீப்பும் கொடுத்து வச்சிருக்கானுங்க டபுள் சைடு. இங்க பை ஸ்வீப்பும் இருக்கு, இந்த மாதிரி ஹை ஸ்வீப்பும் இருக்கு. ஸோ நான் ஜிபிபியில கொஞ்சம் லைட்டாக மாட்டிட்டு இருக்கேன், கிளியரா இல்லை வியூ தெரியுதுங்களா. அதுவே ஒரு கன்சல்டேஷனா இருக்கு. இது எந்த வியூ நான் சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல. இப்போதைக்கு பை சைட்ஸுக்கு நான் பார்க்க போறேன். ஓகே, ஏன்னா யூரோலையும் பை சைட்ஸ் பர்ஃபெக்டா இருக்கு. 8 AM லோவை 10 AM எடுக்கல. பட் ஜிபிபியில் 8 AM லோ, 8 AM ஸ்விஃப்ட் பை 10 AM, அந்த மாதிரி பேசிஸ்ல வச்சு பார்க்கும்போது ஓகே அப்படின்னு இருக்கு, பைஸே பார்க்கலான்னு. அப்போ பிடிஆர் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிடிஆர் தான் மார்க்கெட் நிறுத்திருக்கானு லாஸ்டா. சரிங்களா, இதோட நெக்ஸ்ட் டிஓஎல் சி. அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி, என்இசெட் யூஎஸ்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஏயுடி யூஎஸ்டி இந்த ஜூன் மாதம் தாண்டி கீழே விழவே இல்லை. மந்த்லி டைம் ஃப்ரேம்லாம் என்ன மோசம். என்எஸ்டி யூஎஸ்டி சும்மா வெந்துட்டே இருந்தது. சரிங்களா, மொத்தமா வெந்துட்டானுங்க. இந்த ஏப்ரல் மாசத்தை பாருங்க, அதோட லோ தான் இப்போ மார்க்கெட் வரணும். ஏயுடி யூஎஸ்டியில் அது தலையுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன கம்பேர் பண்ண போறோம்னா, ப்ரீவியஸ் வீக் வரைக்கும் மார்க்கெட் நான் செல்லே தான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளா செல்லு தான் பார்த்துட்டு இருக்கேன், பையே பார்க்கல. ஃபுல்லாவே செல் தான் பார்த்துட்டு இருக்கோம், ஏயுடியும் என்எஸ்டியும். ஏன்னா அவங்க ரேட் கட்ஸ் வந்து பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. பட் போன வாரம் பைஸ் பார்த்தோம். ஏன் 17 நவம்பர் லோ. ஓகே, ஏயுடி யூஎஸ்டியில் 17 நவம்பர் லோ. இப்போ இதெல்லாம் ஸ்வீப் பண்ண நீ பார்த்தீங்கன்னா 13th அக்டோபர் அதெல்லாம் ஸ்வீப் பண்ணியிருக்கு. இங்கெல்லாம் இப்போ ஸ்வீப்பே கிடையாது. ஓகே, சரி இப்படி மார்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நான் ஸ்வீப்ஸ் அதிகமாக மார்க் பண்ணுவேன். பாருங்க இந்த லோ ஸ்வீப் ஆயிருக்கா, ஏதாவது ஸ்வீப் ஆகும் தானே ஸ்வீப் பண்ணுச்சு. ஸோ அந்த பிஎஸ்எல்ஸ் வரைக்கும் ஈஸி டார்கெட், இங்கேயும் அந்த பிஎஸ்எல் ஈஸி டார்கெட். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கைஸ், இது ப்ரீவியஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த ஒரு கேண்டலுக்குள்ள தான் இது 1 2 இருக்கு. ஸோ நான் இப்போ இதுதான் கன்சிடர் பண்ணுவேன். ஃப்ரைடே 21 நவம்பர் தான் லோ, ஏடிஎஸ்டி போகிறோம். இங்கேயும் 21 நவம்பர். ஓகே, எஸ்எம்டி இல்லை, மண்டேவா டியூஸ்டே ஸ்வீப் பண்ணுது, டியூஸ்டே ஸ்வீப் பண்ணுது. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், உள்ள போயிட்டு ஃபஸ்ட்டு அப்படியே நடந்த ஸ்வீப்புக்கு எதனா இருக்கான்னு பார்ப்போம். இந்த எடுத்துக்கோங்க, என்ன மாதிரி கிளாரிட்டியா இருக்கு. ஈக்குவலைஸ் 1 2. சரி, ஒரு நல்ல ஏஎம்பி ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே இங்கேயே பாருங்க. ஃபுல்லா இது கன்சல்டேஷன், இது மேனிபுலேஷன், இது எம்எஸ்எஸ், இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. ஒரு பிடிஆரே பையா இருக்கா, அந்த பை பிடிஆருக்கு மேல, செல்லா இருக்கா, செல் பிடிஆருக்கு கீழே, மார்க்கெட் கன்சல்டேட் ஆகிட்டே இருந்ததுன்னா அதன் பேர் தான் இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. ஓகே, கன்சல்டேஷன் ஆகிட்டே இருந்தா. சரி, இங்க இருக்கக்கூடிய ஃபேராடி கேப்பை கிளியரா மார்க் பண்ணிடுங்க. எப்பெல்லாம் டேப் ஆகுது, ஃப்ரைடேவே டேப் ஆச்சு, திருப்பி சண்டே. இது வந்து ஏஷியன் பேர் தான். 20 டேப் ஆகுதுன்னா கரெக்டான டைம், ஏஷியன் டைம், பர்ஃபெக்ட் ஏஷியன் டைம். அகைன் லண்டன்ல 4 AM சில்வர் டைம்ல இருக்கு. சரி, இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும்ல, என்எஸ்டிஎஸ்டி போகலாம்.
தேர்ஸ்டே 17 லோ. ஓகே, இதுவே போதாதா? தேர்ஸ்டே ஓகே. தேர்ஸ்டே எங்க இருக்கு? 17. அதாவது தேர்ஸ்டேவோட ஏஷியன் மார்க்கெட்ல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் பாருங்க. தேர்ஸ்டே ஃப்ரைடே இங்க ஸ்வீப் படிச்சிருக்காங்க, அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, இங்க தேர்ஸ்டே ஹை. தேர்ஸ்டேல இருந்து ஃப்ரைடே மேல இருக்கு. ஃப்ரைடே மண்டே எல்லாமே மேல இருக்கு. ஓகே, பட் இங்க தேர்ஸ்டே வந்து ஃப்ரைடேக்கு கீழே இருக்கு. ஸோ அப்போ இங்க லோவர் லோ, இது ஹையர் லோ. எஸ்எம்டியா இந்த பீடியா டைம் பாருங்க, அதே மாதிரி எங்கே இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஃப்ரைடே 11 AM இருக்கு. ஃப்ரைடே 11 AM இங்கே பை தான் இருக்கு. ஓகே, பட் இங்க என்ன தெரியுமா ஒரு ப்ராப்ளம்? ஒரு கிளாரிட்டி இல்லை, ரொம்ப ஸ்ட்ரக்சர் மோசமா இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஜஸ்ட் அந்த ஸ்வீப்ஸ் மட்டும் மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு ஈக்குவலோ இல்லைன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்பீங்க. எஸ்எம்டி தான் இல்லைன்னு சொல்லல, எஸ்எம்டி வந்துருச்சு. ஹையர்லோ எஸ்எம்டி கிடைச்சாச்சு. இங்க மார்க்கெட் தேர்ஸ்டே ஓப்பன் ஆனதுல இருந்தே மேலதான் இருக்கு. பட் அங்க தேர்ஸ்டே ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாவே கீழே வந்தாச்சு ஃப்ரைடே வரைக்கும். பாருங்க, இது ஒரு கிளாரிட்டியான எம்எஸ்எஸ். இந்த எம்எஸ்எஸ்ல சுத்தமா புரியாது இல்லவே இல்லை. இத்தனைக்கும் இங்க இருக்கிற டிபியை விட இங்க இருக்கிற டிபி இன்னும் கிளியர் சொல்றேன். இன்னும் ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கு. ப்ரீவியஸ் வீக் ஐ அது, அதுக்கு முன் வீக் அது. நான் தான் சொன்ன ரேஞ்சில் இருந்ததுனால அந்த ஐ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. பட் ப்ரீவியஸ் வீக் ஐ இதுதான். ஓகே, நான் என்ட்ரி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த எம்எஸ்எஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணல. ஓகேங்களா, நான் எஸ்எம்டி பார்த்துட்டு எனக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. இந்த ஹையை தாண்டி போயிட்டு மார்க்கெட் ஒரு பாடி க்ளோஸோ இல்லை அந்த கேண்டில் நல்லா வச்சதுன்னா நான் இந்த ஐஏ ஃபியூச்சர் என்ட்ரி எடுத்துடுறேன். இந்த நான் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும், நான் கீழே லேட்டாக தான் அனலைஸ் பண்ணேன். இல்லைனா நான் ஃபர்ஸ்ட்டே இந்த ஃபியூச்சர் எடுத்துருப்போம், ஒரு எஸ்எல் வாங்கியிருப்பேன். நான் அனலைஸ் பண்ணேன் நீ லேட். ஸோ அப்போ நான் இங்கே ஒரு எஸ்எல் வாங்கி திருப்பி போகணும் கேட்டால் திரும்பியும் போயிருப்பேன். ஏன்னா ஒன்றும் மார்க்கெட் பேரிஷா மாதிரி போயிடல, வேற வழி இல்லை, திருப்பி எடுத்து தான் ஆகணும். ஸோ நான் எஸ்எல் வாங்காமல் தப்பிச்சிட்டேன். இதான் நான் என்ட்ரி 9 AM வந்தது எக்ஸாக்ட்லி. ஓகே, செகண்ட் என்ட்ரி மன்னர் என்ட்ரி ஆகிடலாம், எல்லாருக்குமே வாய்ப்புகள் இருந்தது. நான் எதிர்பார்த்தது ரொம்ப ரொம்ப சின்ன டார்கெட் தான், ஒரு 3 to 4 hour. ஓகே, 7 hour ட்ரேட். என்ன இல்லை, அக்யூமுலேஷன் இருக்கு, மேனிபுலேஷன் இருக்கு, எம்எஸ்எஸ் பிளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இருக்கு. அட் தி சேம் டைம் உங்களுக்கு எஸ்எம்டியும் இருக்கு. எஸ்எம்டி எங்கன்னு நான் சொல்லிடுறேன். சி, மண்டே 4 AM ஸ்வெப்ட் பை டியூஸ்டே 9 AM. இங்க பாருங்க, மண்டே 4 AM. ஓகே ஓகே, இங்கே எடுத்திருக்கு. அப்போ இந்த 6 to 9 தான் கம்பேர் பண்ணணுமா? தப்பா பண்ணிட்டேன், சாரி. 6 to 9 மட்டும். 6 to 9 இங்கே 6 to 9 இந்த பாருங்க, இங்கே 6லேருந்து 9 மேலே இருக்கா? 6 to 9 மேலே இருக்கு, இங்கே 6 to 9 கீழே இருக்கு. ஓகேவா, இதான் என்ட்ரி. நீங்க அந்த 9 o'clock கேண்டில் முடிஞ்சு மறு கேண்டில் கூட என்ட்ரி எடுத்துக்கலாம், 10 o'clock கூட எடுத்துக்கலாம். மார்க்கெட் அங்கே தானே இருக்கு. உங்களுக்கு 9 o'clock கேண்டில் முடியறதுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? இப்போ ஏயுடி யூஎஸ்டியில் 9 o'clock கேண்டில் 6 o'clock கேண்டிலோட லோவை எடுத்தாச்சு. அதே மாதிரி நீங்கள் 1 hour என்எஸ்டியூஸ்ல வெயிட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஸோ நீங்கள் 10 o'clock கூட உள்ள போகலாம். நான் அதை பார்க்கல, பட் எஸ்எம்டிஎம் இருக்கு, அதில் நல்ல ட்ரேட். அதுக்கப்புறம் இன்னும் நம்மளோட செகண்ட் டார்கெட்டை ரீஹோல்ட் பண்ணோம் கைஸ். அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ வருது? 2.5 hour மேலே வருது. சும்மா இல்லையே, 7.5 2 10.5னா 3 hour எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஓகே, அதெல்லாம் பிடிக்க முடியாது. நல்ல ட்ரேட்ஸா? இப்போ அனலைஸ் பண்ணிடலாம். ஈவன் நம்ம இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம் வரணும். நம்ம மற்ற பேரில் மந்த்லி டைம் ஃப்ரேம் சொல்லவே மறந்துட்டேன், ஏன்னா மந்த் முடிஞ்சிருச்சு. ப்ரீவியஸ் மந்தே ஒரு மாதிரி முடிஞ்சது, இந்த மந்த் ஸ்வீப் அடிச்சு முடிஞ்சிருக்கா? சரி பார்ப்போம், இந்த ஐஸ் போகலாம். எம்எஸ்டி யூஎஸ்டி ஓகே, இந்த லோஸ் எடுத்துருக்கு. இந்த ஐவரி டார்கெட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் நாங்களாம் போதான பார்ப்போம்.
27th October. 27th October. ஓகே, எடுத்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கு டிஒஎல். டே டைம் ஃப்ரேம் மேபி ஒரு எதிர்பார்ப்பு வைக்கலாம். ஐஆர்ல வந்துட்டு போகுமா? இதுல அதே தான். ஃபர்ஸ்ட் 27th November லோஸ் வந்து எடுக்கணும் மார்க்கெட்ஸ். வீடியோ எஸ்எம்டி கூட கிரியேட் ஆகலாம், உஷாரா இருங்க. அக்கா ஈக்குவலைஸ் பாருங்க, நிறைய இருக்கு தெரியுதா, எக்கச்சக்கமான ஈக்குவலைஸ். ஸோ வெயிட் பண்ணலாம். இந்த வாரமும் நம்ம ஏஷியன்ஸ்ல என்ட்ரி இருக்கும். ஐ மீன் ஏஷியன் கம் நியூயார்க் பேர்ல. பட் சீரியஸ்லி யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி ப்ரீவியஸ் வீக் நல்லா தான் கொடுத்துருக்கு பைஸ், ரெண்டுமே செம. நான் தான் ஒழுங்கா கவனிக்கல. எல்லா பேரும் வந்து விட்டுட்டுன்னு சொல்ல முடியாது, இந்த பேர்ல பிடிச்சாச்சு. அதை ஸ்விங் ட்ரேட்ஸ் ரொம்ப ஈஸி தான், ஆனால் காம்ப்ளிகேட்டாக அதெல்லாம் இருக்கா மாதிரியே நினச்சிட்டே நிறைய பேர் பண்ண மாட்டீங்க. ஓகே ஃபைன். லிக்விடிட்டி வந்துட்டு போனோட ஓகே. இங்கே அப்படிதான் இருக்கு, ஈக்குவலாக தான் இருக்கு, வந்துட்டு போகிறதுனால ஓகே தான். அப்போதான் வந்து எஸ்எஸ்எல் செத்துச்சுன்னு பிஎஸ்எல்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காக உட்கார முடியும். சரி, வியூ என்ன பண்ணணும், இங்கே வந்து இதை எடுத்துட்டு ஒரு மார்க்கெட் போகணும். மேபி இங்கே ஃபெராரி கேப், இங்கே ஃபெராரி கேப் ரியாக்ட் ஆச்சுன்னா கூட எனக்கு டவுட் தான். ஏன்னா ஒன்று ரியாக்ட் ஆகிட்டு டே டைம் ஃப்ரேமில் என்எஸ்டிஓசி ரியாக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா நான் மீடியா ரேசர்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எடுப்பேன். ஓகே, நோ யூஎஸ்டி செக் டிஎக்ஸோட கம்பேர் பண்ணிக்கலாம். செட்டப்ஸ் எதுவும் கிடைக்கல, ஜஸ்ட் ரீகேப். ப்ரீவியஸ் வீக் டிராஸ்டிக் பைஸ், இப்போ வந்து பைஸ் சும்மா சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ இந்த ஐஸ் இங்கே எடுத்துச்சுல்ல, நெக்ஸ்ட் நம்ம எங்கே டிபி வைப்போம்? இது இல்லை இது, ஏன்னா இங்கே பாடியோடைய ஐ மீன் ஓப்பன் ப்ரைஸ் தென் க்ளோசிங் ப்ரைஸ் ஹை ப்ரைஸ் ரெண்டு அலைன் ஆகுது. ஸோ அதெல்லாம் ஈஸியாக எடுத்துரும் மார்க்கெட். அதுக்கடுத்தது இங்கெல்லாம் நான் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கல, பட் மார்க்கெட் எனக்கு ரீச் ஆயிடுச்சு. நான் இவ்வளோ தான் போகும்னு நினச்சேன். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, இப்போ எனக்கு ஓப்பன் ஆச்சா, இது வரைக்கும் போனாலே அது 1.5 ரொம்பலாம் நவுறாது இந்த பேர். ஃப்ரைடே ஸ்வீப், அப்போ மண்டேலேருந்து நான் என்ட்ரி போகணும்ல. அது வேற டேட்டா, சாரி. ஃப்ரைடே ஸ்வீப் ஆயிடுச்சு, ஃபால். ஏன் இஆர்ல எடுத்தாச்சு, இங்க ஐஆர்எல் இருக்கு. அட் த சேம் அனலைசஸ் தான் டிஎக்ஸ்எல். எப்படி நான் டே டைம் ஃப்ரேம்ல ஒரு ஐஆர்எல் பார்த்துட்டு பையாவுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன், ஆனால் அங்கே பையாவில் செல்லுதான் ஆச்சு. ஸ்ட்ரக்சர் பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் செல்லுதான்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கேயும் ஃப்ரைடே தான் ஹைஸ். சேம் டைம் இங்கேயும் ஃப்ரைடேவா கிடையாது, தேர்ஸ்டே டு ஃப்ரைடே அப் லோவர் ஹை. நான் இப்போ தான் பார்க்குறேன். தேர்ஸ்டேல இருந்து ஃப்ரைடே லோவர் ஹை, இங்கே தேர்ஸ்டே டு ஃப்ரைடே ஹையர் ஹை. ஸோ இது எஸ்எம்டியா, நல்ல கன்ஃபர்மேஷன். இவங்க வந்து நிறைய ஐஸ் எடுத்தாச்சு ரிவேஸா. ஓகே குட். இப்போ நம்ம இந்த கேண்டிலோட லோ ரேஞ்ச் வைக்கலாம், ஏன்னா அதுதானே பெரிய கேண்டில். அந்த ரேஞ்சில் தான் நம்ம இப்போ எய்ம் பண்ண போகிறோம். மண்டே Thursday Friday. ஓகே, மண்டே எங்க? மண்டே ஓப்பன், டுடே ஓப்பன். கமான் சி கைஸ், ஹை டு லோ ப்ரிஃபர் ஆயிடுச்சுல்ல. தென் நமக்கு தெரிஞ்சது இதுதான் ஃபேராலி கேப்பு. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா பிரேக்கர், இது நல்லா இருக்கா? பிரேக்கர் புரியலன்னா சொல்லக்கூடாது, ரொம்ப ஈஸியான பிரேக்கர் இது. லோ டு ஹை, தென் லோ, அகைன் ஹை, இவ்வளோ தூரம் உடச்சி திருப்பி வந்து கம்பைனாட்டி விழுது.
ஆல் டைம் ஃபேவரட் ஃபெராரி கப். ஃபர்ஸ்ட் தொட்டது டைம் பார்க்கணுமே. ரைட் 8 o'clock தான் யூஎஸ்டி. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஐஸ் சிம்பிள். இந்த லோ வரைக்கும் வெயிட் பண்ணணும். எவ்வளோ சுத்துன்னு சுத்துது. மொத்தமாக 5.5 RR. மார்க்கெட் ஓவராலாக கொடுத்தது 4 RR. என்ட்ரி எடுத்திருந்தா 3 RRல வெளியே வந்துருக்கணும். வீக்கெண்ட் ஹோல்டிங் வேணான்றாங்க. பட் பர்ஃபெக்ட்ல DXY அதே மாதிரி தானே செல்ஸ் ஆச்சு. அதே செல்ஸ் தான் இங்கே இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பரவாயில்ல. எடுத்தோன்னே வந்துச்சு, டியூஸ்டே வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மந்தமா இருந்தது. அது தேங்க்ஸ் கிவிங் டே தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் சுத்தமாக மொமெண்டம் இல்லை. புரியுதுங்களா? பர்ஃபெக்ட். ஸோ ப்ரீவியஸ் வீக்ல எப்படி நம்மளுக்கு டாலர் ஒரு பை எஃபீஜில் இருந்து டே டைம் ஃப்ரேம் IRL பை எஃபீஜில் இருந்து மேலே போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ, அது நடக்கல. ஸோ செல்ஸ் ஆச்சு. அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது யூரோலையும் ஜிபிபிலையும் நம்மளுக்கு பர்ஃபெக்டான பை எஸ்எம்டி அலைன் ஆச்சு. எல்லா டைம் ஃப்ரேம்லையும், டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம், 1 hour எக்ஸிபிஷன் டைம் ஃப்ரேம்ஸ்லையும். அதில் யூரோலையும் போயிருக்கலாம், ஜிபிபிலையும் என்ட்ரி போயிருக்கலாம். ஸோ DXY தென் GU ப்ரீவியஸ் வீக் சூப்பர். அதே மாதிரி தான் DXY அண்ட் USD JPயும் செல்ஸுக்கு அலைன் ஆச்சு. பட் நான் இதெல்லாம் பார்க்கல. நம்ம பார்த்தது கோல்டு. ஏன்னா ப்ரிவியூவில் வந்து போன வாரம் கோல்டு பர்ஃபெக்டா இருந்தது நமக்கு என்ட்ரி தரத்துக்கு. ஓகே, ஸோ அதனால இந்த கோல்டு பைஸ் தான் நம்ம ரொம்ப பார்த்துட்டு இருந்தோம். அட் த சேம் டைம் பர்சனலி AUD USD NSD USD எனக்கு ஈஸியாக இருந்தது ட்ரேட் பண்ணுறதுக்கு. நான் அதை அப்போ பார்த்தேன், எனக்கு அங்கே செட்டப்ஸ் வந்து கிரியேட் ஆயிருந்தது. அதுவும் பக்காவா EUGலையும் AMD தான். இந்த AMD கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ நான் இங்கே தான் என்ட்ரிஸ் போனேன். ரீசன் கொஞ்சம் நல்லா இருந்தது லிக்விடிட்டி. GU லிக்விடிட்டி நல்லா இருந்தது. பட் நான் இங்கே தான் எடுத்தேன். சரிங்களா? NSD USDயும் சூப்பர், செம்ம பைஸ் இது. ஸோ போன வீக்ல பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் ஆச்சு பாருங்க. USD JP DXY சேல்ஸ், AU GU AU NU இந்த 4 பேரும், அதாவது யூரோ GBP AUD நியூசிலாந்து, 4மே பைஸ். இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய பாசிட்டிவ் நெகட்டிவ் கோரிலேஷன்ஸ். ஓகே, அதுக்குன்னு டாலர் செல் ஆயிடுச்சு இந்த வாரம் கரெக்டா கோல்டு பை ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அது வந்து அப்படிதான் ஆகணும். ஆனா இப்ப அப்படி ஆகிறது இல்லை. அதுக்கான ரீசன் நான் சொன்னேன். அது ரஷ்யன் உக்ரைன் வார்ல இருந்து பிரச்சனை. டாலரும் ஏறிச்சு, கோல்டும் ஏறிச்சு ஒரு காலத்துல. ஸோ அதை வந்து ரொம்ப கொரலேஷனா பார்க்காதீங்க. பட் அப்படிதான் பார்க்கணும் எப்பவுமே. ஒரு நாட்டோட கரன்சி வீக்காக கோல்டு ஏறிட்டே இருக்கும். கோல்டு வீக் ஆச்சுன்னா கரன்சி ஸ்ட்ராங் ஆகும் தான். ஓகே, சரி. ப்ரிவியூல நம்ம என்ன பண்ண போறோம்னா EU GU ஏதோ செல் எஸ்எம்டி மாதிரி இருக்கு, கிளியரா தெரியல. ஓகே, இப்போ போன வாரம் என்ன நடந்தது அப்படியே கண்டினியூஷன்ஸ் தான் எதிர்பார்க்கறேன். எல்லாத்துலயும் பைஸ் எதிர்பார்க்கறேன் FX பேர்ஸ்ல. தென் JPYலையும் DXYலையும் செல்ஸ் எதிர்பார்க்கறேன். கோல்ட்லையும் பை தான் எதிர்பார்க்கறேன். கண்டினியூஷன்ஸ். இப்போ நியூ பீரியட் ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாது. இதுக்கு தான் நான் உங்களுக்கு பல வாட்டி சொல்றேன். தேர்ட் வீக், இந்த 4th வீக் ஆஃப் த மந்த் எல்லாம் சூப்பரா இருக்கும். சாரி, செகண்ட் வீக் தேர்ட் வீக்லாம் அப்படி இல்லையா? இந்த ஸ்விங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்லி PDRல இருந்து கிளம்புற வீக்லாம் செம்மையா இருக்கும். போன வீக் எல்லாமே PDRல இருந்து கிளம்புது, எல்லாமே லோ. ஓகேவா? எதுவுமே வந்து கண்டினியூஷன்ஸ் கிடையாது, ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் கிடையாது, இல்ல டார்கெட் ரீச் ஆகிற ஸ்டேஜும் கிடையாது. ஃபுல்லாமே ஃப்ரெஷ்ஷா அப்பதான் இனிஷியேஷன் ஆகக்கூடிய வீக் போன வீக். ஸோ பயங்கரமா இருந்தது, சூப்பர். இந்த மாதிரி நோட் பண்ணுங்க. ERL to IRL, IRL to IRL, எனிதிங். அந்த PDRல இருந்து இப்போ மார்க்கெட் வந்து இங்க போக போகுது இல்ல, உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா சொல்லணும்னா ஒரு சைட் ஆஃப் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு அனதர் சைட் ஆஃப் லிக்விடிட்டிக்கு பெண்டிங்ல விட்டுட்டு அப்படியே நிக்குது பாருங்க வீக்லி. அந்த வீக் ஸ்டார்ட் ஆகும்போது சூப்பரா இருக்கும். அது வந்து ப்ராஃபிட்டபிள் வீக். ப்ரீவியஸ் வீக் அப்படிதான் இருந்தது. நம்ம டயக்ராம் ஸ்லைட் பண்ணிடலாம். இன்னும் செஷன் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். மந்த் போயிட்டேன்னா இதை எடுத்துக்கோங்க. இதான் நம்மளுடைய போன வாரம். அந்த வாரம் கிளம்புறதுக்கு என்ன பண்ணுச்சு? இந்த SSL எடுத்துருச்சா? அப்ப இந்த BSL போனோம். கோல்டு பார்த்தே ஆகணும்ல நீங்க. அடுத்து JP எடுத்துக்கோங்க. நிறைய டிபி ரீச். தேர்ஸ்டே ஃப்ரைடே இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேர்ஸ்டே டு ஃப்ரைடே SMT யாரோட? DXYயோட. ஓகே, DXYயும் ஸ்வீப் தான் முடிஞ்சுது. அப்போ கீழே இறங்கி ஆகும். இல்ல PDRA பை எதனா ஒன்று ஆயிருக்கணும். ஆனா நமக்கு அந்த அனதர் சைட் ஆஃப் லிக்விடிட்டின்ற மாதிரி தானே இருந்தது மார்க்கெட். அதை சொல்றேன் நான். EU SMT 5th நவம்பர் ஹைஸ் அங்கே எடுக்கல DXYல. ஸோ அப்போ இது SMT பர்ஃபெக்டா ஸ்வீப் இருந்ததா? அதர் சைட் லிக்விடிட்டி வந்து இதுவாது போகணும், இந்த BSLஸ்க்காவது போகணும். இப்போ இதுவும் வெயிட்டிங்கா? GPP நோட் பண்ணுங்க. அவன் நல்லா ஸ்வீப்பாகவே இருந்தான் ஃப்ரைடே. தேர்ஸ்டே ஃப்ரைடே நல்லா இருந்தது.
அது மட்டும் இல்லாமல் அதுவும் அதே ஒரே கேண்டில் தான். அதோட லோ எடுத்தாச்சு, அதோட ஹை எடுக்கணும். அது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் 13th நவம்பர் வரைக்குமே போயிடுச்சு. தென் ஏவிடி யூஎஸ்டி சொல்லவே தேவையில்ல, 2 ஸ்வீப்பு. அது இல்லாமல் இது வந்து ப்ரீவியஸ் ரொம்ப மந்த் ஸ்வீப்ல நடந்தது. இதோ பாருங்க, இது நவம்பர், இது வந்து அக்டோபர்ல ஸ்வீப் ஆயிருந்தது. ஸோ மந்த்லி ஸ்வீப்பே எங்க பக்கா நிறைய ஸ்வீப் 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 நிறைய ஸ்வீப். இப்போ நெக்ஸ்ட் வீக் தான் நம்மளுக்கு கொஞ்சம் மாதிரி யோசனையா இருக்கும். அகைன் நீங்க வந்து ரீட்ரேஸ்ட் ஆயிட்டு மேல போயிட்டு இந்த ஐஸ்ல எடுப்பானா, இதுவும் இருக்கு பெண்டிங்ல. சரிங்களா, ஏன்னா இது வந்து மந்த் எடுத்தாச்சு இல்ல, அக்டோபர் மந்த் லோ எடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் அக்டோபர் மந்த் ஐஸ்க்கு வந்து எய்ம் பண்ணிருக்கேன். இப்போ இங்க வந்துட்டு போமா இல்ல அப்படியே டேரக்டா போக மாட்டேன் தெரியல. இந்த மாதிரி யோசனை இருக்குல்ல, அது போன வீக் இல்லைன்ற நான் பர்ஃபெக்டா போயிடுச்சு இல்ல. இதுக்குதான் அந்த ஒரு வீக்கும் ரிவ்யூ பண்ணும்போது இது எந்த வீக் மார்க்கெட் ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு அந்த லிக்விடிட்டிக்கு போகக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் த வீக்கா, இல்ல ஒரு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு இப்போ ரீட்ரெஸ்ட் அண்ட் கண்டினியூஷன்ஸா, இல்ல அப்படியே டேரக்ட் கண்டினியூஷன்ஸ்க்கான வீக்கா, இல்ல இது வந்து டிபி ஃபுல்லா ரீச் ஆயிட்டு ஒரு கன்சல்டேஷன் ஆயிட்டு இருக்க வீக்கா, அதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும். ஓகே, மேபி இந்த வீக் நான் கொஞ்சம் மொமெண்டம் இருக்கும் தான் நினைக்கிறேன். வெயிட் அண்ட் சி. தேங்க்யூ கைஸ்.